இலங்கையில் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதை வலியுறுத்துவதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அடுத்த வாரம் கொழும்பு செல்கிறார் என்று கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இன்று சர்வதேச படகு போட்டியை முறைப்படி மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்பதற்கு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற வடக்கு மாகாண தேர்தலில் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை நீர்த்து போகும் வகையில் இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்து வருவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஜி.கே. வாசன், அடுத்த வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இலங்கை செல்லும்போது இந்த பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறினார். 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை நீத்து போக இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது. அதை இந்தியா அனுமதிக்காது. தொடர்ந்து இந்தியா அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும், வலியுறுத்தும். அடுத்த வாரம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே செல்லும்போது மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலுவாக எடுத்து கூறுவார். சென்னை துறைமுகத்தில் நடைபெறும் சர்வதேச படகு போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த 150 படகு போட்டி வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் என்றும் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார்.